அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இன்று ஒரு நாட்டை பற்றி பேசுவதற்கு வருகின்றேன். அதாவது உங்களுக்கு தெரியும், உலகில் பலதரப்பட்ட நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளில் சில நாடுகளில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாகவும் சில நாடுகளில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகவும் வாழுகின்றார்கள். முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு மலேசியா, இந்தோனேசியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மாலைதீவு. இதுபோன்ற நாடுகளில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்றார்கள். அதேபோன்று அடுத்த இனத்து மக்கள் சிறுபான்மையாக வாழுகின்றார்கள். உதாரணமாக மலேசியாவை எடுத்துக்கொண்டால் சீனர்களும் அதேபோன்று தமிழர்களும் சிறுபான்மையாக வாழுகின்றார்கள். அதேபோன்று இந்தோனேசியாவை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மை முஸ்லீம்கள், சிறுபான்மையாக ஏனைய இனத்து மக்கள் வாழுகின்றார்கள். பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தான் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகவும் சிறுபான்மையாக இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் வாழுகின்றார்கள். அதேபோன்று பங்களாதேஷை எடுத்துக்கொண்டால் பங்களாதேஷில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகவும் சிறுபான்மையாக இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அதேபோன்று ஏனைய இனத்தவர்கள் வாழலாம். அதேபோன்று மாலைதீவை எடுத்துக்கொண்டால் மாலைதீவிலும் 99% முஸ்லீம்கள். அதேபோன்று அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நாடுகளில் உதாரணமாக அதேபோல் இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் பௌத்தர்கள் பெரும்பான்மையினர், முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர். அதேபோன்று பர்மா, மியான்மாரை எடுத்துக்கொண்டால் மியான்மாரில் பௌத்தர்கள், மியான்மார் என்பது ஒரு பௌத்த நாடு, மியான்மாரில் பௌத்தர்கள் பெரும்பான்மையினர், முஸ்லீம்கள் சிறுபான்மையினர், ஏனைய இனத்தவர் சிறுபான்மையினர். அதேபோன்று இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் இந்துக்கள் பெரும்பான்மையினர், முஸ்லீம்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் அதேபோன்று ஏனைய இனத்தவர்கள் சிறுபான்மையினர். அன்புக்குரிய சகோதரிகளே, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து சிறுபான்மையாக ஏனைய இனங்கள் வாழக்கூடிய நாடுகளில் எந்த பிரச்சனையும் சிறுபான்மைக்கு ஏற்படுவதாக தகவல்கள் இல்லை. அறிந்த அளவில் எந்த விதமான அநியாயங்களும் சிறுபான்மையினருக்கு நடப்பதாக தெரியவில்லை. ஆனால் சிறுபான்மையாக முஸ்லீம்கள் எந்தெந்த நாடுகளில் வாழுகின்றார்களோ அந்த நாடுகளில் முஸ்லீம்களுடைய உயிர்களுக்கு அச்சுறுத்தல், முஸ்லீம்களுடைய உடைமைகளுக்கு அச்சுறுத்தல், முஸ்லீம்களுடைய இருப்பிடத்துக்கு அச்சுறுத்தல், முஸ்லீம்களுடைய காணிகளுக்கு அச்சுறுத்தல், இப்படியாக பல அநியாயங்கள் அந்த நாடுகளில் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக இலங்கை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் ஆரம்ப காலத்தில், அதாவது இதற்கு முன்னர் உள்ள காலத்தில் அவ்வப்போது சில பிரச்சினைகள், சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றன. பெருமளவில் அல்ல, சிறிய அளவில். அதே போன்று மியான்மாரை எடுத்துக்கொண்டால் மிக 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 மோசமான வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய ஒரு நாடு தான் மியான்மார். முஸ்லீம்களுக்கு எதிராக கொடுமைகளை சித்திரவதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு தான், மிகவும் மோசமான அளவில் சித்திரவதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு தான் மியான்மார். அதேபோன்று இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அன்றைய காலத்திலிருந்து இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இன்று நேற்றல்ல, ஆரம்ப காலத்திலிருந்து முஸ்லீம்கள் அந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிராக அதிகமான பிரச்சினைகள், அவர்களுடைய உடைமைகளுக்கு எதிரான அதிகமான பிரச்சினைகள் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த இந்தியா ஒரு இந்துத்துவ நாடு என்று சொல்லப்படுகின்றது. அந்த நாட்டில் பல இனத்தவர்கள் வாழுகின்றார்கள். இந்துக்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழுகின்றார்கள், பௌத்தர்கள் வாழுகின்றார்கள், சீக்கியர்கள் வாழுகின்றார்கள், கிறிஸ்தவர்கள் வாழுகின்றார்கள். அப்படி என்றால் அந்த நாட்டில் பிறந்தால் அது அவர்களின் நாடுதான், அது அவர்களின் நாடு என்று தான் சொல்ல வேண்டும். எல்லோரும் எங்கிருந்தோ வந்தவர்கள் தான். இந்துக்களுக்கு செல்ல முடியாது, இது எங்களுடைய நாடு என்று. இந்தியாவில் யூபி, உத்தரப்பிரதேஷ்,
குஜராத் 2 மாநிலங்களிலும் தான் அதிகமான இனப்பிரச்சினைகள் மதப்பிரச்சினைகள் நடைபெறுகின்றது. ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை உத்தரப்பிரதேஷ் குஜராத் இந்த 2 மாநிலங்களிலும் முஸ்லீம்களுக்கு எதிரான அதிகமான பிரச்சினைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அண்மையில் கூட உத்தரப்பிரதேஷ் சாம்பல் மாவட்டத்தில் ஒரு பள்ளி வாயலுடைய பிரச்சினை பூதாகரமாக வந்து இன்று 5 வாலிபர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாங்கள் அறிந்த விடயம். அதேபோன்று வாரணாசி, கேன்வாரி பள்ளி, குஜராத்தில் ஒரு மசூதியை அபகரித்தது போல் இந்த சாம்பல் மொக்ஸ் முதலாவது என்ன செஞ்சார்கள்? வாரணாசி பிரச்சினை, அதே போன்று கேன்வாரி பள்ளிவாசல் பிரச்சினை, அதே போன்று குஜராத்தில் ஒரு மசூதியை அபகரித்தது போல் இப்பொழுது சாம்பல் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரச்சினை. இது மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்து 5 பேர் உயிரிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன செய்கின்றான்? விஷ்ணு சங்கர் என்பவன் வழக்கு போடுகின்றான். இந்த சாம்பல் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளி வாயிலை பற்றி வழக்கு போடுகின்றான். போட்டவுடன் என்ன செய்கின்றார்கள்? 3 மணித்தியாலத்தில் ஒரு சில மணித்தியாலங்களில் தீர்ப்பு வருகின்றது. அவன் எப்படி வழக்கு போடுகின்றான்? இந்த பள்ளி வாயில் அமைந்த இடத்தில் ஆரம்பத்தில் ஒரு கோயில் இருந்தது என்று ஒரு வழக்கு போடுகின்றான். அதற்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதி எப்படி கண்ணை மூடிக்கொண்டு தீர்ப்பு கொடுப்பார்? 3 மணித்தியாலத்துக்குள்ளால வருகின்றார்கள். வந்து என்ன செய்கின்றார்கள்? ஏதோ ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். அப்படியல்ல, என்ன செய்ய வேண்டும்? 2 தரப்பினரையும் அழைக்க வேண்டும். அந்த இடத்துக்கு, அந்த சமாதான மேசைக்கு 2 தரப்பினரையும் அழைக்க வேண்டும். அழைத்துத்தான் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும். என்ன செய்கின்றார்கள்? உடனடியாக 3 மணித்தியாலத்துக்குள்ளால முடிவெடுத்து அந்த மசூதியை அப்படியே ரத்து செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் அந்த நாட்டுடைய கோர்ட்டுடைய, அதாவது நீதிமன்றத்துடைய சட்டமா என்பது நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம். ஏன் இப்படி யூபியில் இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொள்கின்றார்கள்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள்? ஏனென்றால் அவர்கள் அன்எடுகேட்டட் என்பதுதான் அதற்குரிய சாராம்சம். அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் மற்றும் வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் அடிவருடிகள் இவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகவும் மோசமான மக்கள், மிகவும் மோசமானவர்கள், மிகவும் கீழ்த்தரமான மக்கள், அடுத்தவனுடைய பணத்தை சூறையாடி சாப்பிட வேண்டும் என்ற மக்கள் அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் அடிக்கடி இப்படியான பிரச்சினைகளை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எப்போது மோடி இந்தியாவின் பிரதமராக ஆகினானோ அன்றிலிருந்து சம் வயலன்ஸ் குரூப் கிரியேட்டிங் த காஸ் ப்ராப்ளம் எகெயின்ஸ்ட் முஸ்லீம்கள் என்றால் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், தேசத்துரோகிகள் என்ற கோணத்தில் பார்க்கிறார்கள். முழு உலகத்திலும் அதுதான் நடக்கின்றது. எந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழுகின்றார்களோ அங்கெல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள்? முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள், முஸ்லீம்கள் தேசத்துரோகிகள் என்று தான் சித்தரிக்கின்றார்கள். அயோத்தியிலே பள்ளிவாசலை இடித்தது யார்? முஸ்லீம்கள் யாராவது ஒரு கோயிலை இடித்திருக்கின்றார்களா இந்தியாவில்? இல்லை. அயோத்தியிலே பள்ளிவாசலை இடித்தது யார்? அங்கே ராமர் கோயிலை கட்டியது யார்? யார் தீர்ப்பு கொடுத்தது? அன்புக்குரியவர்களே, ஜட்ஜ் ஆஃப் த கோர்ட், தீர்ப்பு கொடுத்தவர் ஜட்ஜ் ஆஃப் த கோர்ட். இடித்தது தப்பு என்று சொல்லக்கூடிய நீதிமன்றம் எப்படி அவர்களை ரிலீஸ் பண்ணலாம்? அயோத்தியிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசலை இடித்தது தவறு என்று சொல்லுகின்றார்கள், ஆனால் இடித்து அவர்களை ரிலீஸ் பண்ணியிருக்கின்றார்கள். அதே போன்று உத்தரப்பிரதேஷ் சாம்பல் மாவட்டம், அந்த பள்ளி வாயிலுடைய பெயர் ஜமா மஸ்ஜித், மிகவும் பழமை வாய்ந்த மசூதி, 16ஆம் நூற்றாண்டு அமைக்கப்பட்ட பள்ளிவாசல், 16ஆம் நூற்றாண்டு அமைக்கப்பட்ட பள்ளிவாசல். அப்படியென்றால் எவ்வளவு பழமை வாய்ந்த பள்ளிவாசல். விஷ்ணு சங்கர் ஜெயின் என்பவர் என்ன செய்கின்றான்? இந்த ஜமா மஸ்ஜித் இருந்த இடத்தில் ஆரம்பத்தில் ஒரு கோயில் இருந்தது என்று கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்கின்றான்.
அன்புக்குரியவர்களே, அவன் என்ன சொல்லுகின்றான், 1529ஆம் ஆண்டுக்கு முன்பதாக ஒரு கோயில் அந்த பள்ளிவாயில் அமைந்த இடத்தில் இருந்தது என்று ஒரு வழக்கை பதிவு செய்கின்றான். அன்புக்குரியவர்களே, அப்படியென்றால் 1529ஆம் ஆண்டு அந்த இடத்தில் அந்த கோயில் இருந்திருந்தால் ஏன் அன்று தொடக்கம் இன்று வரை அவர்கள் மௌனம் சாதித்திருக்க வேண்டும்? எப்படி அவர் முஸ்லீம்களுக்கு பள்ளி வாயிலை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க முடியாது. கொடுப்பார்களா? அந்த கோயிலை இல்லாமலாக்கிவிட்டு பள்ளி வாயிலை கட்டுவதற்கு அனுமதி கொடுப்பார்களா? அந்த இந்துத்துவ நாட்டில் முடியாது, கொடுக்கவே மாட்டார். இதெல்லாம் சாத்தியப்படாத ஒரு விஷயம். இதுவெல்லாம் ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல். இந்த இடத்திலே ஒரு இந்த கோயில் இருந்தது, 1529ஆம் ஆண்டு கோயில் இருந்தது என்றெல்லாம் சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போதுதான் பிரச்சினை ஆரம்பிக்கின்றது. இந்த விடயம் கொண்டு வரப்பட அந்த பகுதியில் இருந்த முஸ்லீம்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு அமைதி போராட்டத்தை செய்கின்றார்கள். யாரும் செய்யலாம், யாருக்கும் அனுமதி இருக்கின்றது. ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு, அமைதி பேரணிகளை ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது. எந்த நாட்டிலையும் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். ஆர்ப்பாட்டம் செய்த மக்களில் என்ன செய்கின்றார்கள்? போலீசாருடைய உதவியோடு 5 வாலிபர்களை அந்த இடத்திலே கொலை செய்கின்றார்கள். அந்த 5 வாலிபர்கள் அந்த இடத்திலே உயிர் நீத்த சம்பவம் பதியப்பட்டிருக்கின்றது. வரலாற்று சின்னங்களில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய பள்ளி இந்த ஜமா மஸ்ஜிதுடைய பள்ளி. ஏன்? பல 100 வருடங்கள் கட்டப்பட்ட பள்ளி, பல 100 வருடங்களுக்கு முன்னால் அமைக்கப்பட்ட பள்ளி. அன்புக்குரியவர்களே, வன்முறை இந்துக்களால் குஜராத் கலவரத்தில் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே போன்று சாம்பல் மாவட்டத்தில் 5 வாலிபர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே போன்று பாம்பேரி பள்ளிவாசல், பாம்பேரி ஏரியாவில் பல முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சாஜன்பாக் பகுதியில் கலவரம் ஏற்பட்ட போதோ அந்த கிராமம் தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த பள்ளிவாசல் மினாராவில் காவிக்கொடி கட்டப்பட்டது. இமாம்கள் அடிக்கப்பட்டார்கள். அண்மையில் ஒரு பள்ளிவாசலின் இமாமை கொலை செய்தார்கள். 5 பேர் கொலை செய்ய வந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். 2014ஆம் ஆண்டு முதல் பாஜக தன் ஆட்சி நிலைக்காது என்பதற்காகத்தான் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவை அவருடைய ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும். மோடிக்கு தேவை தன்னுடைய ஆட்சி நான் இருக்கும் வரையில் தன் ஆட்சியில் இருக்க வேண்டும், அந்த கதிரையில் உட்கார வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அதனால தான் இந்துக்களை ஏவிவிட்டு முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரத்துவ வாஞ்சியோடு இருக்கின்றார்கள், அந்நியமாக இருக்கின்றார்கள். அவர்கள் நல்ல முறையில் பழகுகின்றார்கள். ஆனால் உத்தரப்பிரதேஷ், குஜராத் இந்த 2 மாநிலங்களிலும் வாழக்கூடிய இந்துக்கள் தான் முஸ்லீம்களுக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு அநியாயம் அதிகமாக செய்யக்கூடிய பதிவுகளை நாங்கள் வலைத்தளங்களில் ஊடாக பார்க்கின்றோம். இந்தியாவின் கோட்பாடு என்னவென்றால் மதச்சார்பற்ற நாடு என்பது. அது மாத்திரமல்ல, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையிலும் ஒற்றுமை என்பதுதான் அவருடைய மென்பொருள். ஆனால் இப்போது பாஜக, RSS, ஹிந்து அலையன்ஸ், VHP, புர்கா வாகினி இவர்கள்தான் முஸ்லீம்களையும் அப்பாவிகளையும் கொலை செய்கின்றவர்கள். அவருடைய கோஷம் என்ன? முஸ்லீம்களை பார்த்து, முஸ்லீம்களை பிடித்து ஓ ஜெய ஸ்ரீராம், நீ ஓ ஜெய ஸ்ரீராம் என்று சொன்னால் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன், உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னை விட்டு விடுவேன் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த முஸ்லீமாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த முஸ்லீம் அதனை உபயோகிக்கவும் மாட்டான். அவனை மரணித்தாலும் அவனுடைய நாவால் அந்த வார்த்தை வராது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஓ ஜெய ஸ்ரீராம் என்று சொல்ல மறுத்ததற்காக கொலை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இறைச்சி கடை வைத்திருந்தான் என்பதற்காக ஒரு இந்திய முஸ்லீம்களை கொலை செய்திருக்கின்றார்கள். இந்திய முஸ்லீம்களை தாக்க அவர்கள் செய்த அநியாயம் என்ன?
இந்தியாவுக்கு சுதந்திரம் லிபர்ட்டி கிடைக்க முஸ்லீம்கள் அவர்களின் உயிரை தாரை வார்த்து அவர்கள் இந்த பாடுபட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, 1992 அயோத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அந்த பாபர் மசூதி மிகவும் பிரபலமான ஒரு பள்ளிவாயில், எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு பள்ளிவாயில். பாபர் மசூதி என்றால் முஸ்லீம்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள், ஆண்கள் முதல் பெண்கள் எல்லோருக்கும் அறியப்பட்ட ஒரு பெரிய ஒரு பள்ளிவாயில், பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாயில். அந்த பள்ளிவாயிலை என்ன செய்தார்கள்? 1992 ஆண்டு இடித்து, அயோத்தியில் அந்த பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டினார்கள். இந்தியாவின் நீதித்துறை, அன்புக்குரியவர்களே, இப்படியாக பார்க்கும் பொழுது, இந்தியாவுடைய நீதித்துறையை பார்க்கும் பொழுது ஒரு சில ரூபாய்களுக்கு விலை வாங்கப்பட முடியும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கும், அங்கே இருக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய சட்டத்தரணிகளுக்கும் ஒரு சில காசிகளை கொடுத்தால் எங்களுக்கு சார்பாக அவருடைய வழக்குகளை பேசி வென்று தருவார்கள் என்பதுதான் என்னுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது, இந்தியா இஸ் the 7th largest country in the world. Many ethnic groups have been living in India since ancient time: Hindu, Sikh, Buddhist, Christian and Muslim. Although many ethnic groups live in India, no one has any problem except Muslim. Do you know, many Muslims have fought and sacrificed their valued life for India's freedom and victory, but most of them forget that India is not a country belongs only to Hindus. Many ethnic groups and many religious people have been living since ancient time. How can say them it's Hindus country? When the Modi government comes to power, then the ethnic problem start among Muslim and Hindu. In countries where Muslim live as majority, in those countries living as minority, they don't have any problem. They don't face any major problem. For example, Malaysia, Bangladesh, Pakistan, Indonesia. But Burma and India, Muslim minority. Many Muslims have been killed in India during ethnic conflict. Everyone has the right to follow their own religions. No one can impose their religions another ethnic group. The extremist group RSS is telling Muslim, say "Oh Jai Sri Ram, then we will leave you." Few days ago, a clash broke out in ancient mosque Uttar Pradesh in India. In the violence, 5 youngers dead. Over 1,000 Muslims have death in various riots in India, such Gujarat, Sajampak, Bamberi, Sambal village. What is the reason for killing innocent Muslim? That is my question. Answer from you. அன்புக்குரியவர்களே, இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் முஸ்லிம்கள் அதிகமாக இந்த கொலை செய்யப்படுகின்றார்கள்? இந்த வன்முறைகளின் மூலமாக அதிகமான கொலைகள், அதிகமான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குஜராத் கலவரத்தில், அதே போன்று பாபர் மசூதி கலவரத்தில், அதே போன்று சாஜன்பாக் கலவரத்தில், பாம்பேரி கலவரத்தில், சாம்பல் வில்லேஜ், அண்மையில் நடைபெற்ற சாம்பல் வில்லேஜ் கலவரத்தில் கூட 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கலவரங்களை பார்த்தால் எத்தனை அடுத்த இனத்தவர்கள், இந்த கலவரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள்? இல்லை. ஆனாலும் முஸ்லிம்களை பார்த்துத்தான் இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் கொடுமை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் பயங்கரவாதிகள் என்று முஸ்லிம்களை பார்த்துத்தான் உலகம் சொல்லுகின்றது. ஆனால் முஸ்லிம்கள் ஒருபோதும் தீவிரவாதிகள் அல்ல. இஸ்லாம் தீவிரவாதத்துக்கு ஆதரவானதல்ல. இஸ்லாம் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் அல்ல. முஸ்லிம்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரானவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பாபர் மசூதிக்கு, அதே போன்று இந்த சாம்பல் மாவட்டத்து மஸ்ஜிதுக்கு நல்ல நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த என்னுடைய பேச்சினுடைய சுருக்கம். எனவே
எல்லோரும் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழக்கூடியவர்கள். கொஞ்ச காலம் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து நாங்கள் அனைவரும் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தோடு என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். எனவே இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.